ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஸ்டிக்மான்னு சொல்லுவாங்க. என்னன்னா, எனக்கு வந்து நான் பைத்தியமா? எனக்கு வந்து ஒரு பெரிய மனநல பிரச்சனையா? நான் என்ன எனக்கு ஒரு மென்டல் கண்டிஷன் ஏதாவது இருக்கா? நான் வந்து சைக்காட்ரிஸ்ட்கிட்டயோ, சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ போறதுக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சமூகத்துல அது ஒரு ஸ்டிக்மாவா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இல்ல பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா மட்டும் தான் போகணும்னு அவசியம் இல்ல. இல்ல பெரிய பிரச்சனைகள் இருக்கவங்களும் போகலாம். அதையும் நம்ம தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்படி டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்றது அத பெருமையா சொல்றாங்க இப்ப எல்லாருமே. நான்லாம் சுகருக்கு சுகர் இவ்வளவு 4 இருக்கு, எனக்கு மாத்திரை பிரச்சனை இல்ல. எனக்கு அது ஒண்ணும் இல்ல. சுகர் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, தைராய்டு இருக்கு. மத்தபடி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு பிசிக்கல் கண்டிஷன் வந்து அது ஆக்சுவலா அது அவங்க கையில இருக்கு. அவங்க ஒரு சில நேரங்கள்ல அது அவங்க கையில இருக்கு. அவங்க ப்ராப்பர் டயட்ல இருந்தாலோ, இல்ல ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலோ அதை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு அது ஜெனட்டிக்கா வருது, இல்ல தவிர்க்க முடியாத சூழல்ல வருது அந்த பிசிக்கல் கண்டிஷன்ஸ். ஆனா அதை கூட இப்ப கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா ஒருத்தவங்களுக்கு மென்டல் ஹெல்த்ல இஷ்யூ இருந்தா மட்டும் அது ரொம்ப நாசுக்காவோ இல்ல அதை வெளியில சொல்லிடக்கூடாதுன்னோ அதை வச்சு ஜட்ஜ் பண்ற பிரச்சனைகள் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அது இப்போ மாறிட்டு இருக்கு ஒன்று. அண்ட் வந்து சைக்காலஜிஸ்ட் எல்லாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்றது எல்லா ப்ரொஃபஷன் மாதிரி தான். நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்றது ஒன்று என்னோட வெப்சைட்டில் இருக்க போகுது, இல்லை என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இந்த எவ்வளோ புக் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இவங்களா ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டு ஒரு வேளை இவ்வளோ வாங்குவாங்கன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி கன்சல்டேஷன் ஃபீஸ் மற்றவங்க வாங்குறாங்களோ அதுவும் ஓப்பனாக இருக்குல்ல, வெளி இடத்துல போடுறாங்களே அந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ முதல்ல நீங்களாக போய் பாருங்கள். அண்ட் எல்லா ரேஞ்சஸ்லையும் சார்ஜ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது